அன்புகள் அந்த வணக்கம் மீண்டும் சந்திக்கிறோம் உங்களை சக்தி பிரஸ் ரிலீஸின் மூலமாக. இன்றைய தினம் 23ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2014ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இன்றைய தினத்திலே வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளை நாங்கள் பார்க்க போன்றோம். முதலில் நாங்கள் இன்று சக்தி பிரஸ் ரிலீஸிலே இன்று வெளிவந்திருக்கக்கூடிய வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்பை பார்க்கலாம் இருக்கின்றோம். இன்று வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு பூரண ஒத்துழைப்பை நாம் வழங்கினோம். புலிகளின் தடை நீக்க சர்ச்சை தொடர்பில் வெளிவிவகார அமைச்சு அறிவிப்பு என்கின்ற செய்தி பிரதான தலைப்பாக இருக்கிறது. புலிகளின் மீதமுள்ள தரப்பினரால் மேற்கொள்ளப்படும் நிதி சேகரித்தல் ஊடாக இலங்கை பிரஜைகள் அச்சுறுத்தப்படுவதிலிருந்து காப்பாற்றவும், மீண்டும் இலங்கைக்குள் பயங்கரவாதம் உருவாகுவதை தடுப்பதற்கும் இலங்கை அரசாங்கம் ஐரோப்பிய ஒன்றிய நீதிமன்ற வழக்குடன் தொடர்புபட்ட தரப்பினருக்கு பாரிய ஒத்துழைப்பை வழங்கி வருகிறது என்று வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. வழக்கின் பிரதிவாதிகளுக்கும் இடையீட்டு மனுதாரர்களுக்கும் தொடர்ச்சியாக தகவல்களை வழங்கி வந்தோம். அதன் அடிப்படையில் இலங்கையினால் எவ்வளவு உயர்மட்டத்தில் செயற்பட முடியுமோ அந்த அளவுக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டோம் என்று 10வது பக்க தொடர்ச்சியாக இன்று வீரகேசரி பத்திரிகையில் பூரண ஒத்துழைப்பை நாம் வழங்கினோம், புலிகளின் தடை நீக்க சர்ச்சை தொடர்பில் வெளிவிவகார அமைச்சு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அப்படியே நாங்கள் 10வது பக்க தொடர்ச்சியாக இலங்கை அரசு குறிப்பாக அதற்கு கூற வருகிற நியாயத்தை கொஞ்சம் இன்னும் அதிகமாக நாங்கள் பார்க்கலாம் என்றிருக்கின்றோம். அதன் தொடர்பாக இந்த விடயத்தில் வழக்கின் பிரதி தரப்புகள் எதிர்காலத்தில் மேற்கொள்கின்ற செயற்பாடுகளுக்கும் ஒத்துழைப்பு வழங்கப்படும். இது தொடர்பில் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் உயர்ந்த முன்னுரிமை அளிக்கப்படுபவையாக கருதப்படும். வழக்கின் தீர்ப்பு தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள கருத்துக்கள் தொடர்பில் ஆச்சரியம் அடைந்துள்ளோம் என்றும் வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது. கடந்த 2011ஆம் ஆண்டு ஐரோப்பிய ஒன்றிய நீதிமன்றத்தினால் புலிகளினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் வெளியாகியுள்ள தீர்ப்பு தொடர்பில் வெளியிட்டு வருவதற்கின்ற கருத்துக்கள் குறித்து வெளிவிவகார அமைச்சு ஆச்சரியம் அடைந்துள்ளது. இந்த வழக்கின் பிரதிவாதியாக ஐரோப்பிய ஒன்றிய ஆணைக்குழு காணப்பட்டதுடன் இடையீட்டு மனுதாரர்களாக நெதர்லாந்தும் பிரிட்டனும் செயற்பட்டன. அந்த வகையில் இந்த விடயம் குறித்து அக்கறை காட்டுகின்றவர்களினால் வெளியிடப்பட்டுள்ள கருத்துக்கள் போலி தர்க்கங்களை அடிப்படையாக கொண்டுள்ளன. இந்த வழக்கு ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் விசேட சட்ட நிபுணர்களிடம் ஆலோசனையை பெற்றோம் என்பதனை வெளிவிவகார அமைச்சு என்ற வகையில் இங்கு குறிப்பிடுகின்றோம். அந்த வகையில் வழக்கின் பிரதிவாதிகளுக்கு இடையீட்டு மனுதாரர்களுக்கும் தொடர்ச்சியாக தகவல்களை வழங்கி வந்தோம். அதன்படி இலங்கையினால் எவ்வளவு உயர்மட்டத்தில் செயற்பட முடியுமோ அந்த அளவுக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். இலங்கையானது ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பு நாடு அல்ல என்பதனால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் தலையிடுவதற்கு இலங்கையின் தேசிய அபிலாஷைகளுக்கு எதிராக பல நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டியதிருந்ததாலேயே மேற்கண்டவாறு செயற்பட்டோம். இவ்வாறான பின்னணியில் புலிகளின் இந்த கோரிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அனைத்து தகவல்களையும் இலங்கை வழங்கியது. தீர்ப்பை வழங்கியதன் பின்னர் பிரதிவாதிகள் மற்றும் இடையீட்டு மனுதாரர்களுக்கும் குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் மேன்முறையீடு நீதிமன்றத்திற்கு செல்லும் சந்தர்ப்பம் உள்ளது. வழக்கில் பெயரிடப்பட்டுள்ள தரப்புகளின் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பில் பார்க்கும்போது வரையறைகளுக்கான ஒழுங்கு விதிகளை நிறைவேற்றிக் கொள்ளுதல், ஐரோப்பிய நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்தல் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகள் தேசிய வேலை திட்டங்களை மேற்கொள்ளல் ஆகிய மாற்று வழிகள் அவர்களிடம் உள்ளன என்ற விடயத்தை இங்கே வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டிருக்கின்றது. நிறைவாக புலிகளின் மீதமுள்ள பகுதியினரால் மேற்கொள்ளப்படும் நிதி சேகரித்தல் ஊடாக இலங்கை பிரஜைகளை அச்சுறுத்துவதிலிருந்து காப்பாற்றவும், மீண்டும் இலங்கைக்குள் பயங்கரவாதம் உருவாகுவதை தடுப்பதற்கும் இலங்கை அரசாங்கம் குறித்த வழக்குடன் தொடர்புபட்ட தரப்பினருக்கு பாரிய ஒத்துழைப்பை வழங்கி வருகின்றது. மேலும் எதிர்காலத்தில் இந்த தரப்புகள் மேற்கொள்கின்ற செயற்பாடுகளுக்கும் ஒத்துழைப்பு வழங்கப்படும். இது தொடர்பில் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் உயர்ந்த முன்னுரிமை அளிக்கப்படுவதாக கருதப்படும் என்று வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி வெளிவிவகார அமைச்சு ஐரோப்பிய ஒன்றியத்தினால் புலித்தடை சார்ந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார்கள். ஐக்கிய தேசிய கட்சியை பாதுகாப்பதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் முயல்கிறதா சந்தேகம் எழுப்புகின்றார் அமைச்சர் டிலான் பெரேரா என்கின்ற செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக 10வது பக்க தொடர்ச்சியாகவே இருக்கின்றன. புலிகள் மீதான தடை நீக்கம் அரசியல் தீர்மானம் அல்ல என்று ஐரோப்பிய ஒன்றியம் தன்னிச்சையாக தெரிவித்துள்ளமையானது அது அரசியல் தீர்மானமா என்ற சந்தேகத்தை எங்களுக்கு ஏற்படுத்தியுள்ளது என்று அமைச்சர் டிலான் பெரேரா தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய தேசிய கட்சியை பாதுகாப்பதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் இவ்வாறு அறிக்கை வெளியிட்டுள்ளதா என்ற சந்தேகம் உங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது இலங்கை அரசாங்கம் எந்த குற்றச்சாட்டை முன்வைக்காத நிலையில் இந்த அறிக்கை வெளிவந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் புலிகள் மீதான தடையை நீக்குவதற்கு எடுக்கப்பட்ட முடிவானது ஐரோப்பிய ஒன்றிய நீதிமன்றத்தின் சட்ட ரீதியான தீர்ப்பாகும். இது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளினால் எடுக்கப்பட்ட அரசியல் ரீதியான தீர்மானம் அல்ல என்று ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளமையை குறித்து கருத்து வெளியிடையிலேயே அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் என்கிற செய்தி இருக்கிறது. ஆனால் இவை எல்லாம் குறிப்பாக புலிகளையோ அல்லது புலித்தடை நீக்கப்பட்ட ஒரு விடயமாகவோ அமைச்சர் டிலான் பெரேரா அழித்து கூறவில்லை. அவர்
தேர்தலினுடைய உள்ளர்த்தம். ஐக்கிய தேசிய கட்சியை பாதுகாப்பதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் முயல்கிறதா என்ற துணைப்பொருளே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு முடிவை வெவ்வேறு கோணத்திலே ஒவ்வொருவரும் பார்ப்பதற்கு அவர்களுக்கான உரிமை இருக்கு. அந்த பதிவுகளை நாங்கள் சொல்வதற்கு நமக்கும் அதுக்கான உரிமை இருக்கிறது. புலிகளின் தடை நீக்கத்துக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய நாம் தயார், அரசு தயாரா என்ற கேள்வியை ஐக்கிய தேசிய கட்சி சவால் மூலமாக எழுப்பியிருக்கின்றது. புலிச்சாயம் அரசாங்க பக்கம் திரும்பியுள்ளதாகவும் தெரிவிப்பு. தற்போதுதான் அமைச்சர் டிலான் பெரேராவுடைய கருத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஐக்கிய தேசிய கட்சியை பாதுகாப்பதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் முயல்கிறதா என்ற ஒரு கேள்வியை அவர் கேட்டிருந்தார். அந்த கேள்வி உங்களுக்கு அந்த கேள்வி சார்ந்த விடயம் உங்களுக்கு ஓரளவு தெரியும் போது அதற்கு மறுதளிக்கக்கூடிய வகையில் அமைச்சர் மன்னிக்க வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றிய நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய ஐக்கிய தேசிய கட்சி தயாராகவே இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் இதற்கு தயாரா என்று சவால் விடுத்த ஐக்கிய தேசிய கட்சி உப தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவி கருணாநாயக்க ஐக்கிய தேசிய கட்சி மீது புலிச்சாயம் தற்போது அரசாங்கத்தின் பக்கம் திரும்பி இருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சி மீது பூசிய புலிச்சாயம் தற்போது அரசாங்கத்தின் பக்கம் திரும்பி இருக்கிறது. அரசாங்கமே ஜெனீவாவில் உள்ள இலங்கை தூதுவரின் உத்தியோகபூர்வ இல்லத்தை நிர்மாணிக்கும் பணிகளை புலிகளுக்கு வழங்கியதாக அமைச்சர் GL பீரிஸ் உறுதிப்படுத்தியுள்ளார் என்றும் அவர் தெரிவிக்கக்கூடிய செய்தி இங்கே இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலே அவர் இதை தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், தேர்தல் காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சியின் மீது சுமத்தப்பட்டு வரும் போலியான குற்றச்சாட்டுகள் தற்போது பயனற்று போயிருக்கின்றன. ஐக்கிய தேசிய கட்சியின் மீது பூசி வந்த புலிச்சாயம் தற்போது அரசாங்க பக்கம் திரும்பி இருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சி ஒருபோதும் விடுதலை புலிகளுடன் தொடர்பு கொள்ளவில்லை. விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீது ஆதரவு அளிக்க வேண்டிய தேவைப்பாடு ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒருபோதும் கிடையாது. தேசிய தேர்தலின் போது ஐக்கிய தேசிய கட்சிக்கு வெற்றிக்கு பெரும் தடையாக இருந்த விடுதலை புலிகள் இயக்கமாகும். அது மாத்திரமன்றி எமது பல சிரேஷ்ட தலைவர்களை கொன்று குவித்தது விடுதலை புலிகள் இயக்கமாகும். எனவே இதற்கு மாறாக அரசாங்கமே புலிகளுடன் அன்றிலிருந்து இன்று வரை ஒட்டி உறவாடி வருகிறது. அரசாங்கம் மக்களின் முன்பு போலி நாடகமாடி ஐக்கிய தேசிய கட்சியின் மீது புலிச்சாயம் பூசுகிறது. இதற்கு அமைய விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பலர் தற்போது அரசாங்கத்திலேயே இருக்கின்றனர். இவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சியின் மீது குற்றம் சுமத்த முடியும்? இப்படி இருக்கும்போது எப்படி ஐக்கிய தேசிய கட்சியின் மீது குற்றம் சுமத்த முடியும் என்ற தொடர் கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார் ரவி கருணாநாயக்க என்பதை நாங்கள் இங்கே தெரிவிக்கின்றோம். அந்த செய்தி இன்று வீரகேசி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்தியாக வந்திருக்கின்றது. அதையடுத்து தமிழ் கூட்டமைப்புடன் நேரடி பேச்சுக்கு செல்ல வேண்டும் அமைச்சர் ராஜித சேனாரத்ன அவர்கள் கூறுகின்றார். உங்களுக்கு தெரியும், கடற்தொழில் அமைச்சர் பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் இடம்பெறுவதற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தயக்கம் காட்டி வருகிறது. வரலாற்று அனுபவங்களை கருத்தில் கொள்ளும் தமிழ் கூட்டமைப்பு சந்தேகத்தின் காரணமாக இந்த தயக்கத்தை வெளிக்காட்டுகின்றது. எனவே கூட்டமைப்பின் தயக்கத்தை போக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற செய்தி. கூட்டமைப்புடன் நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டும் என்று மீன்பிடி மற்றும் நீரியல் வள அமைச்சர் டாக்டர் ராஜித சேனாரத்ன அவர்கள் தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் இடம்பெற தயக்கம் காட்டும் கூட்டமைப்பிடம் தொடர்ந்தும் அதில் பங்கெடுக்குமாறு கோரிக்கை விடுப்பதில் அர்த்தம் இல்லை, மாறாக நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்று அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். அரசு தரப்பில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயத்தை அமைச்சர் குறிப்பிட்டது போல் தெரிகிறது. இந்த விடயம் குறித்து அமைச்சர் டாக்டர் ராஜித சேனாரத்னம் மேலும் குறிப்பிடுகையில், வடக்கு கிழக்கில் என்னதான் அபிவிருத்தி வேலை திட்டங்களை அரசாங்கம் முன்னெடுத்தாலும் அரசியல் தீர்வை வழங்குவதன் மூலமே அந்த மக்களின் மனங்களை வெல்ல முடியும். இதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக தமிழ் மக்களின் அபிமானங்களை நிறைவேற்றக்கூடிய வகையிலான அரசியல் தீர்வு திட்டத்தை முன்வைக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இதற்காக அரசாங்கம் பாராளுமன்ற தெரிவுக்குழுவை நியமித்துள்ளது. அனைத்து கட்சிகளினதும் பங்கு பெற்றுள்ளவர்களுடன் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு ஒன்று நோக்கி நகர்வதற்கு பாராளுமன்ற தெரிவுக்குழு சிறந்த இடமாகும். ஆனால் பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் இடம்பெறுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தயக்கம் காட்டி வருகிறது. வரலாற்று அனுபவங்களை கருத்தில் கொள்ளும் கூட்டமைப்பு சந்தேகத்தின் காரணமாக இந்த தயக்கத்தை வெளிக்காட்டுகின்றது. எனவே கூட்டமைப்பின் தயக்கத்தை போக்க அரசாங்கம் கூட்டமைப்புடன் நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நான் இருக்கிறேன் என்று அமைச்சர் மீன்பிடி மற்றும் கடல்வள அமைச்சர் ராஜித சேனாரத்ன அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் என்ற விடயத்தை நாங்கள் இந்திய நீரியல் வள அமைச்சர் மீன்பிடி மற்றும் நீரியல் வள அமைச்சர் டாக்டர் ராஜித சேனாரத்ன அவர்கள் தெரிவித்த கருத்தாக இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து பல வாக்குறுதிகள் மூலமாக அரசியல் கட்சி பிரமுகர்கள், அரசு அல்லது அரசியல்வாதிகள் மக்களுக்கு கூடையாக வழங்குகிறார்கள் பரிசு இலவசம் என்று. ஆனால் உண்மையிலே அந்த கூடிய பிரித்தவுடன் என்ன ஆகிறது என்பதை இன்று தனி கேலி சித்திரமாக வரைந்திருக்கின்றார். பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கிழிந்து மீண்டும் நெய்யப்பட்ட சாரத்துடன் பொதுமகன், ஆனால் அங்கே சிரித்து கொண்டு அரசியல்வாதி கொண்டு வந்து கொடுக்கின்றார் பரிசாய். அந்த மூடையிலே பல கனவுகளோடு துறக்கின்ற அந்த பொதுமகனுக்கு இருக்கக்கூடிய
அந்த பொருள் என்ன என்பதனை இந்த படம் காட்டுகிறது. வெறும் காற்றடைத்த பை பலூன் மாத்திரமே உள்ளுக்கு நிரப்பப்பட்டு கொடுக்கப்படுகின்றது. இப்படியான காலமாக இருக்கிறது என்பதனை தனி கேலி சித்திரமாக சிந்திக்கக்கூடிய வகையில் எங்களுக்கு தந்திருக்கின்றார். அடுத்து வீரகேசரி பத்திரிகையினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கத்தையும் நான் பார்க்க வேண்டும். இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் யாழ் ஆயரின் யதார்த்தபூர்வமான ஆதங்கம் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இலங்கையில் உள்ள மக்கள் இனி ஒரு ஈழம் வரும் என்று ஒருபோதும் எண்ணவில்லை. அது மட்டுமல்ல, அவர்கள் பிரிவினையையும் விரும்பவில்லை, அதே போன்று சண்டையையும் விரும்பவில்லை. ஒரே நாட்டுக்குள் ஒற்றுமையாக வாழவே விரும்புகின்றனர். எனவே இனியும் ஈழம் மற்றும் புலம்பெயர் மக்கள் என்று கூறிக்கொண்டு பூச்சாண்டி காட்டாமல் பிரச்சனைகளை தீர்க்க அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று யாழ்ப்பாணம் மறை மாவட்ட ஆயர் வணக்கத்துக்குரிய தோமஸ் சவுந்தரநாயகம் ஆண்டகை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். நாம் பொதுவாகவே மக்களுக்காகவே கருத்துக்களை முன்வைப்போம். புனித பாப்பரசரின் வருகையை அரசியலாக்க முயற்சிக்கிறார்கள். உலக சமய தலைவர் ஒருவரின் விஜயத்தை அரசியலாக்க இடமளிக்க முடியாது என்றும் ஆண்டகை குறிப்பிட்டிருக்கின்றார். யாழ்ப்பாணம் ஆயரை சந்திப்பதற்கு திங்கட்கிழமை வருகை தந்திருந்த அம்பாறை மாவட்ட சர்வமத குழுவினரிடமே ஆயர் சவுந்தரநாயகம் அடிகளார் இந்த விடயத்தை வலியுறுத்தியிருக்கின்றார். யாழ்ப்பாணத்துக்கு அண்மையில் விஜயம் செய்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 3 தினங்கள் தங்கியிருக்கும் மக்களுக்கு சேவையாற்றினார். 3 தினங்கள் தங்கியிருந்து மக்களுக்கு சேவையாற்றினார். 24 வருடங்களின் பின்னர் யாழ்ப்பாணத்துக்கான ரயில் சேவையை ஆரம்பித்து வைத்தார். அதேபோன்று காணி இல்லாத 20,000 பேருக்கு காணி உறுதிகளை வழங்கினார். தீவுகளுக்கும் சென்று பல உதவிகளை வழங்கினார். இதில் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் தமிழ் மக்களின் பிரச்சனையை தீர்க்க எதுவுமே செய்யவில்லை என்று தனது ஆதங்கத்தை தோமஸ் சவுந்தரநாயகம் ஆண்டகை வெளியிட்டிருக்கிற செய்தியாக மிகப்பெரிய ஒரு ஆசிரியர் தலையங்கம் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது. யாழ் ஆயரின் யதார்த்த பூர்வமான ஆதங்கம் என்ற தலைப்பில் இவ்வாறு இன்று வெளிவந்திருக்கக்கூடிய வீரகேசரி பத்திரிகைகள் இன்று கொண்டு வந்திருக்கக்கூடிய தலைப்புகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இப்போது நாங்கள் நேர் அறிக்கையை பார்த்துக்கொண்டு மீண்டும் இணைந்து கொள்வோம் இன்றைய சக்தி பிரஸ் ரிலீஸினூடாக. ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஹெல்த் நலம் காணலே தேசத்தின் பலம். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் நேரம் 7 மணி. இந்த நேரத்தில் நாங்கள் அடுத்ததாக சேர்த்துக் கொள்ளக்கூடிய பத்திரிகை இன்று வெளிவந்திருக்கக்கூடிய தினகரன் பத்திரிகை. தினகரனுடைய பிரதான தலைப்பை நாங்கள் பார்க்கலாம். புலித்தடை நீக்கத்துக்கு எதிராக மேன்முறையீடு செய்ய அரசாங்கம் ஒத்துழைப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. புலித்தடை மீதான விடயத்திற்கு மேல்முறையீடு செய்ய அரசாங்கம் ஒத்துழைப்பு. வெளிவிவகார அமைச்சர் அறிவிப்பு. அங்கத்துவ நாடுகளிடையே செயற்திட்ட முன்னெடுப்பு. புதிய ஒழுங்கு விதிகளை நிறைவேற்ற மாற்று வழிகள் என்கின்ற செய்தி இருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் புலிகள் மீதான தடை நீக்கப்பட்டதற்கு எதிராக முன்னெடுக்கப்படும் சகல நடவடிக்கைகளுக்கும் அரசாங்கம் தொடர்ந்து தனது ஒத்துழைப்பை வழங்கும் என்று வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்திருக்கிறது. வழக்குடன் தொடர்புடைய தரப்பினர்களுக்கு ஏற்கனவே தேவையான தகவல்களை ஒத்துழைப்பையும் வழங்கியதாக குறிப்பிட்டுள்ள வெளிவிவகார அமைச்சு இந்த விடயம் தொடர்பாக அக்கறை செலுத்தும் தரப்பினருக்கு முன்வைக்கும் கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானவை என்றும் அறிவித்திருக்கிறது. நாங்கள் பார்த்தோம், அனைத்து பத்திரிகைகளுமே இன்று புலித்தடை நீக்கத்துக்கு எதிராக மேன்முறையீடு செய்ய அரசாங்கம் ஒத்துழைப்பு அல்லது புலித்தடை நீக்கத்துக்கு எதிராக வெளிவிவகார அமைச்சு செயற்பட்ட செயற்பாடுகள் சார்ந்ததாகவே தலைப்புகள் வந்திருக்கின்றன. கரையோர மாவட்டங்களில் இன்று அனர்த்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்கிற செய்தி இருக்கிறது. நாங்கள் நாட்டின் கரையோர மாவட்டங்களிலும் மலையக பகுதிகளிலும் சுனாமி, மண்சரிவு, வெள்ளப்பெருக்கு தொடர்பான முன்னெச்சரிக்கை செயற்பாடுகளை நடத்துவதற்கு வளிமண்டலவியல் திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. இது தொடர்பான விழிப்புணர்வு செயற்பாடு இன்று சகல மாவட்டங்களிலும் இருந்து தெரிவு செய்யப்பட்ட பிரதேசங்களில் நடத்தப்பட உள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலைய பிரதிபலிப்பாளர் சரத்லால் குமார் கூறியிருக்கின்றார். இது தொடர்பாக அவர் கருத்து தெரிவிக்கையில் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி சுனாமி நடத்தப்பட பெற்று 10 வருடங்கள் நிறைவு பெறுகின்றன முன்னிட்டு நாட்டின் கரையோர பகுதிகளில் இந்த சுனாமி எச்சரிக்கை மற்றும் வெள்ளப்பெருக்கு, மண்சரிவு தொடர்பான முன்னெச்சரிக்கை செயற்பாடுகள் நடத்த இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். இதையடுத்து நாங்கள் இளைஞர்களுக்கு எதிர்கால தலைமை பயிற்சிகளை வழங்கவே நீல படையணி என்கின்ற செய்தியை தெரிவித்திருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவர்களினுடைய செய்தியாக இருக்கின்றது. கொடூர யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையிலான அரசாங்கம் தற்போது நாட்டை அபிவிருத்தி பாதையில் இட்டுச் செல்வதை காண முடிகின்றது. நாடும் அமைதியான சூழலில் அபிவிருத்தி பாதையை நோக்கி நடைபயில ஆரம்பித்துள்ளதாக அம்பாந்தோட்டை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கும் செய்தி இன்று பிரசுரமாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து 2015 வரவு செலவு திட்டம் நாளை சபையில் சமர்ப்பிப்பு, 26 நாள் விவாதம், தினமும் 8 மணி நேர அமர்வு என்கிற செய்தி இருக்கிறது. 2012ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட தயாரிப்பு பணிகளில் ஜனாதிபதி ஈடுபடுகின்றார். அருகில் நிதியமைச்சின் செயலாளர் பி ஜெயசுந்தரம் இருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 2015ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் நாளை சுப நேரத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. இதனையொட்டி
இன்றும் நாளையும் பாராளுமன்றத்தில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுவதோடு எம்பிக்களின் ஓய்வு அறைகள் அலுமாரிகள் என்பனவும் சோதனையிடப்பட இருப்பதாக சபாநாயகர் தெரிவித்திருக்கின்றார். நாளை வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட பின் சனிக்கிழமை முதல் 25ஆம் தேதி டிசம்பர் 22 வரை நாளை 25ஆம் தேதி முதல் டிசம்பர் 22ஆம் தேதி வரை பாராளுமன்ற விவாதங்கள் இடம்பெற உள்ளன என்கின்ற செய்தியாக இதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நான் நினைக்கின்றேன் டிசம்பர் அல்ல, அக்டோபர் 25 முதல் நவம்பர் 22 வரையிலான 26 நாள் விவாதமாகத்தான் அது பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். ஆகவே இது இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையுடைய செய்தியாக இருக்கின்றது. தினகரனுடைய ஆசிரியர் தலையங்கம் பதற்றத்தை ஏற்படுத்தி மக்களை குழப்புவதற்கு எதிர்க்கட்சிகள் முயற்சி என்கிற செய்தியாக இருக்கின்றன. உலகெங்கும் உள்ள இந்துக்கள் தீபாவளி பண்டிகையை நேற்று மிக மகிழ்ச்சியுடன் கொண்டாடி இருக்கின்றார்கள். இலங்கையில் சுமார் 30 ஆண்டு காலம் நிம்மதி இழந்திருந்த மக்களும் நேற்று மிக அமைதியான சூழலில் சந்தோஷத்துடன் தீபாவளியை கொண்டாடி மகிழ்ந்தனர் சொல்லுகின்றார்கள். என்னிடம் ஒரு சின்ன கேள்வி இந்த தினகரன் ஆசிரியர்களிடம், யுத்தம் முடிந்து கடந்த 5 வருடங்கள் அப்ப இந்து மக்கள் தீபாவளி கொண்டாடவில்லை அமைதியுடன், கடந்த வருடம் கொண்டாடவில்லை என்ற கேள்வி இருக்கின்றது. ஆகவே இதோடு சம்பந்தப்பட்ட செய்தியாக இன்றைய தினம் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாக இருக்கு தினகரன் என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம். அடுத்து இதை தொடர்ந்து இன்று பிரதானமான ஒரு தலைப்பாக, அதாவது இன்றைய முற்பக்கத்திலே தினகரன் பக்கத்திலே அரைவாசி பக்கத்தை நிரப்பக்கூடிய ஒரு செய்தியாக நேற்று அலரி மாளிகையில் தீபாவளி உற்சவம் என்கின்ற செய்திதான் பிரசுரமாக இருக்கிறது. இந்த உயர்குருக்கள் இருக்கத்தக்கதாக அமைச்சர் டாக்டர் தேவானந்தாவிற்கு நடுவே குறிப்பாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தீபாவளிக்குரிய காளாஞ்சியை பெற்றுக்கொள்ளும், அபிஷேகம் முடிந்த காளாஞ்சியை பெற்றுக்கொள்ளும் காட்சி இங்கே பிரசுரமாக இருக்கக்கூடியதை நாங்கள் அவதானிக்கலாம். இது தினகரன் பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கின்றன. அதைத் தொடர்ந்து இந்த வெளியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளுக்கு செல்வோம். தினக்குரலினுடைய பிரதான தலைப்பு இப்படி இருக்கிறது: 3வது முறை மஹிந்த போட்டியிடுவது குறித்து அலட்டிக் கொள்ளவில்லை என்கின்ற தலைப்பே இங்கே பிரசுரமாயிருக்கிறது. பிரதான தலைப்பாக சரத்தன் சில்வா எழுப்பியிருக்கும் சர்ச்சை குறித்து ஐக்கிய தேசிய கட்சி கருத்து என்கின்ற செய்தி இருக்கின்றது. இது என்ன சொல்ல வருகிறது இந்த செய்தி என்பதை நாங்கள் பார்க்கலாம். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் சுட்டிக்காட்டும் சட்ட சிக்கல் எவ்வாறாக அமைந்துள்ள போதிலும் 2015 ஜனவரி மாதம் 10ஆம் தேதிக்கு முன்னர் தேர்தல் நடைபெறும் என்பது உறுதியாகி வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எதிர்வரும் நவம்பர் மாதம் 18ஆம் தேதியுடன் தற்போதைய ஜனாதிபதியின் 2வது பதவி 4 வருடங்கள் பூர்த்தி அடைவதால் 19ஆம் தேதி மற்றும் ஒரு தேர்தலை அவர் அறிவிப்பாரானால் ஜனவரி மாதம் 3ஆம் தேதிக்கும் 9ஆம் தேதிக்கும் இடையில் தேர்தலை நடத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்று தேர்தல் திணைக்கள பிரதி பணிப்பாளர் M.A. முகமது தெரிவிக்கின்றார் என்கின்ற செய்தியாக இது இருக்கின்றது. அரசியலமைப்புக்கு அமைய தேர்தலை நடத்த வேண்டிய நிலை காணப்படுகின்ற போதிலும் ஏனைய அரசியலமைப்பு திருத்தம் சம்பந்தமான விடயங்களும் அதில் உள்ளடக்கப்பட்டதாக தொடர்கிறது. 6வது பக்க செய்தியாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். அதை அடுத்து தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதே வடபகுதி பயண கட்டுப்பாட்டுக்கு காரணம், ராணுவ பேச்சாளர் தெரிவிப்பு என்கிற செய்தி இருக்கின்றது. பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியின்றி வடபகுதிக்கு செல்லும் வெளிநாட்டவர்கள் ஓமந்தையில் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என ராணுவ பேச்சாளர் ருவான் வணிகசூரிய தெரிவித்திருக்கின்றார். மேலும் வடபகுதி செல்வதற்கான விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் கால வரையறையற்றவை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இது அவசரமாக எடுக்கப்பட்ட முடிவல்ல என்பதையும் அவர் நியாயப்படுத்தியிருக்கின்றார் என்கிற செய்தியாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய இன்னும் ஒரு தலைப்பு பிரசுரமாகி இருக்கின்றது என்கிற செய்தி இருக்கின்றது. இவ்வகையான தடைகள் மீண்டும் மக்களிடையே இருக்கக்கூடிய சந்தேகங்கள் வலுப்படுத்துகின்றன. அது மாத்திரமல்ல, சர்வதேச ரீதியில் ஏற்படுத்தக்கூடிய பல நீதிமன்ற வழக்குகளுக்கான முடிவையும் இவ்வகையான விடயங்கள் தான் மாற்றுகின்றன என்ற கேள்விகளையும் நாங்கள் கேட்க வேண்டியதாக இருக்கிறது. இருப்பினும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதற்காகத்தான் வடபகுதி பயண கட்டுப்பாடு காரணம் என்று ராணுவ பேச்சாளர் தெரிவித்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு முன்னர் இன்றைய அரசாங்க பத்திரிகை சொல்கின்றது, யுத்தம் நிறைவடைந்த பின்னர் அமைதியாக மக்கள் தீபாவளியை கொண்டாடினார்கள் என்று. இங்கே தலைப்பு இப்படி இருக்கிறது. 2 வகையான எண்ணங்களையும் நாங்கள் தெளிவுபடுத்துகின்றோம். வடமராட்சி கிழக்கில் 3 பிள்ளைகளின் தாயை காணவில்லை என்கிற செய்தி பிரசுரமாயிருக்கிற தலைப்பாக வடமராட்சி கிழக்கு பகுதியில் இளம் தாய் ஒருவர் கடந்த 20ஆம் தேதியிலிருந்து காணாமல் போயிருக்கிறார் என்று அவரது கணவன் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கின்றார். வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தில் உள்ள நாகர்கோவில் கிழக்கைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தாயார் தான் இப்படி 36 வயது மதிக்கத்தக்க பெண்மணி தான் இப்படி காணவில்லை என்கிற செய்தியாக பிரசுரமாயிருக்கிறது. 6வது பக்க தொடர்ச்சி நாங்கள் பார்க்கின்றோம் தினக்குரல் பத்திரிகையிலே. வடக்கு முதல்வருக்கு இன்று அகவை 75. ஆகவே 75வது பவள விழாவை இன்று தனது
பிறந்த நாளாக கொண்டாடுகின்றார் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள். அவருக்கு சக்தி பிரதர்லி சார்பாக நாங்கள் எங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வழக்கறிஞராகவும் நீதிபதியாகவும் கடமையாற்றிய விக்னேஸ்வரன் வடமாகாண சபையின் முதலாவது அமைச்சராக 7ஆம் தேதி அக்டோபர் 2013 பதவியேற்றார் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். கொழும்பு ரோயல் கல்லூரி மற்றும் இலங்கை பல்கலைக்கழகங்கள், இலங்கை சட்டக்கல்லூரி போன்றவற்றில் கல்வி பயின்று சட்டத்தினுடைய அனைத்து திறனையும் வாய்ந்த ஒரு சட்ட மாவல்லுநராக இருக்கக்கூடிய சி வி விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் இன்று 75வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அதுவும் குறிப்பாக வடமாகாண முதலமைச்சர் என்கின்ற அந்தஸ்தில் இருந்து கொண்ட விடயத்தையும் நாங்கள் இங்கே அறியப்படுத்தலாம். சந்திவெளி நாகக்கன்னி ஆலயம் தீர்க்கரை. மட்டக்களப்பு சந்திவெளி பாலையடித்தோட்ட தோனா பகுதியில் உள்ள நாகக்கன்னி ஆலயம் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இரவு தீ வைத்தெரிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. தொடர்ந்து கிழக்கு மாகாணத்திலே பல ஆலயங்கள் வகையான தர்க்கத்துக்கு முகம் கொடுப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுக்கு இதற்கு என்ன உண்மையான அடிப்படை காரணம் என்பதை பார்க்க வேண்டும், அல்லது வேறு வெளியிலிருந்து அவர்களுடைய சதியின் மூலமாக இன பூசல்களை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியா என்பதையும் அதிதீவிரமாக பார்க்க வேண்டும். இதற்கான ஒரு முடிவு வழங்கப்படாத வரை அப்பகுதியில் இருக்கக்கூடிய உண்மையான நல்லுறவு எவ்வளவு தூரம் விருத்தியமடையும் என்ற கேள்வி அங்கே இருக்கிறது. சிங்கள மக்களின் வாக்குகளை கவரவே மீண்டும் புலிக்கரை. சுரேஷ் பிரேமச்சந்திரன் எம்பி தெரிவிப்பதற்கிற செய்தியாக இருக்கின்றது. இலங்கை தமிழ் மக்கள் பிரச்சனைகளை கையாளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியும் ஐக்கிய தேசிய கட்சியும் நாணயத்தின் இரு பக்கங்களை வந்தித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தேர்தலில் சிங்கள மக்களின் வாக்குகளை பெறுவதற்கு புலிக்கதை பூசப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார் என்கிற செய்தியாக இருக்கிறது. இது பிரதான கட்சிகளும் ஏன் புலிக்கதையை மாறி மாறி பேசுகிறார்கள் என்றால் சிங்கள மக்களினுடைய வாக்குகளை பெறுவதற்கு தான் என்பதனை சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்த செய்தி, பாகிஸ்தான் அகதிகள் தங்கியிருந்த தேவாலயத்தினுள் புகுந்து கடும் தாக்குதல், 10 பேர் காயம், நீர்கொழும்பில் சம்பவம். பாகிஸ்தான் அகதிகள் தங்கியிருந்த தேவாலயத்தினுள் புகுந்து கடும் தாக்குதல் என்கிற செய்தியாக இருக்கு. அகதி அந்தஸ்து கோரி நீர்கொழும்பில் தங்கியிருக்கும் பாகிஸ்தான் நாட்டவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 10 பேர் காயமடைந்து நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அகதி அந்தஸ்து கோரி இலங்கையில் தஞ்சமடைந்துள்ள பாகிஸ்தான் நாட்டவர்களில் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர்கள் நீர்கொழும்பு கடற்கரை தெரு சென்ட் செபஸ்டியன் ஆலயத்தில் தங்கியிருப்பதுடன் சிலர் அந்த பிரதேசத்தில் தனியார் வீடுகளில் வாடகைக்கு வைத்து வருகின்றனர். அவர்களுக்கு எதிராகத்தான் இந்த கடும் தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒருவர் தனது சுய அடிப்படையிலான தனது மத கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் இருக்கக்கூடிய தடைகள் உலகின் சகல பாகங்களிலும் இப்போது மிகவும் பிணக்கத்துடன் பார்க்கப்படுவது கவலைக்குரிய விடயம். அது அவர்களுக்கான தனி மனித சுதந்திர அந்தஸ்து என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது என்பதை பதிவு செய்கிறோம். காலிமுகத்திடலில் கடலில் மூழ்கிய சகோதரர்களில் ஒருவரை காணவில்லை. கொழும்பு காலிமுகத்திடலில் கடற்பகுதியில் நீராடச் சென்ற 2 இளைஞர்கள் நீரில் மூழ்கியதில் ஒருவர் காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மற்றொருவரை காணவில்லை என்று போலீஸ் தரப்பு தெரிவிக்கிறது. தீபாவளி தினத்தை முன்னிட்டு விடுமுறை கழிப்பதற்காக கொழும்பு காலிமுகத்திடலுக்கு வந்த 2 தமிழ் இளைஞர்கள் கடலில் நீராடி இருக்கின்றார்கள். இவ்விருவரும் கடலில் நீராடி கொண்டிருந்த வேளை திடீரென அவர்கள் கடலில் மூழ்க ஆரம்பித்ததாக சம்பவ இடத்திலிருந்த சிலர் கூறியிருக்கின்றார்கள். கடலில் மூழ்கிய இருவரையும் காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்த போதும் ஒருவரை மட்டுமே காப்பாற்ற முடிந்ததாக தெரிய வருகிறது. மற்ற இளைஞரை தேடும் பணியில் கடற்படையினர் ஈடுபடுவதாக தெரிய வருகின்றது என்ற விடயத்தை நாங்கள் இங்கே அறிய தருகிறோம். கவலைக்கிடமான செய்தி. அடுத்து தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம், ஆரோக்கியமான அறிகுறி அல்ல. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 3வது பதவி காலத்துக்கு போட்டியிடுவது தொடர்பாக அரசியலமைப்பு ரீதியான தடைகள் இருப்பதாக முன்னாள் பிரதமர் நீதியரசர் சரத்தன் சில்வா தெரிவித்து வரும் கருத்துக்கள் இந்த விவகாரம் தொடர்பான வாத பிரதிவாதங்களை அரசியல் சட்ட வட்டாரங்களை ஏற்படுத்தியிருப்பதை காண முடிகிறது. எதிரான அபிப்பிராயங்கள் ஒரு புறம் மேலெழுந்து கொண்டிருக்கும் வேளை எதிர்வரும் ஜனவரியில் ஜனாதிபதி தேர்தல் நடத்துவது தொடர்பான உறுதி நிலைப்பாட்டில் ஆளும் தரப்பு இருப்பதாக தோன்றுகின்றது. ஜனவரி தேர்தல் இடம்பெறுவது உறுதி என்றும் ஆனால் திகதி உடனடியாக கூற முடியாது என்றும் அரசாங்க பேச்சாளர் அமைச்சர் கேலி ரம்புக்கொல்ல தெரிவித்திருக்கும் செய்தியாக இந்த செய்தியினுடைய தொடர்ச்சி அமைந்திருக்கின்றது. என்ன ஆரோக்கியமான அறிகுறி அல்ல? தினகரன் ஆசிரியர் பதிவுகளை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து, இலங்கையிலிருந்து மீன் கொள்வன செய்ய சீனா ஜப்பான் விருப்பம் தெரிவித்திருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியம் தடை விதித்திருக்க அல்லது அதற்கு தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்க சொல்லி கடல்வள அமைச்சரிடம் தெரிவிக்க, நீர்வள அமைச்சரிடம் தெரிவிக்க, நீர்வள அமைச்சர் தந்த மீனை சீனா ஜப்பான் நோக்கி திசை திருப்பது போன்ற காட்சி பிரதீப்பினுடைய கேலி சித்திரமாக இன்று தினக்குரல் பதிவு செய்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து இன்று வழியாக இருக்கக்கூடிய சுடரொளி பத்திரிகையினுடைய தலைப்புகளுக்கு செல்லாம். புலிகள் மீதான தடையை நீக்க விடயத்தில் இயலாமையை ஒப்புக்கொள்கிறதா அரசு? புலிகள் மீதான தடை நீக்க விடயத்தில் இயலாமையை ஒப்புக்கொள்கிறதா அரசு? அடுத்த நகர்வுக்கு தயாராகும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தகவல் வழங்க தொடங்கிவிட்டதாம்
வெளியுறவு அமைச்சு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. விடுதலை புலிகள் மீதான தடை ஐரோப்பிய நீதிமன்றம் நீக்கியுள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க உள்ள சம்பந்தப்பட்ட ஐரோப்பிய ஒன்றிய தரப்புகளுக்கு தனது நிலைப்பாட்டை நியாயப்படுத்த தேவையான தகவல்களை வழங்கியுள்ளதாக இலங்கை அரசு தெரிவித்திருக்கும் செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அனைத்து பத்திரிகையுமே இன்று அரச பத்திரிகையாக இருக்கலாம், ஏனைய தமிழ் பத்திரிகையாக இருக்கலாம், இன்று பிரதான தலைப்பாக புலித்தடை மீதான விடயத்தில் அரசினுடைய அடுத்த வெளிவகார அமைச்சர் அடுத்த செயற்பாடுகள் சம்பந்தமான செய்தியை பதிவு செய்திருக்கின்றார்கள். அடுத்து விக்னேஸ்வரன் மனோ நேற்று கொழும்பில் சந்திப்பாகவே சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் நேற்றைய தினம் தீபாவளியை நான் நினைக்கிறேன் கொழும்பிலே தான் கொண்டாடி இருக்கின்றார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அவர்கள் பேச்சு நடத்தி இருக்கின்றார்கள். இந்த புகைப்படத்துடனான செய்தியாக இந்த செய்தி 6வது பக்க தொடர்ச்சியாக இன்று சுடரொளியிலே பிரசுரமாக இருக்கின்றது. புலித்தடை நீக்கத்துக்கு எதிரான அரசின் கையெழுத்து வேட்டை இன்று ஆரம்பம். புலித்தடையை நீக்குமாறு ஐரோப்பிய ஒன்றிய நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை மக்களிடம் கையெழுத்து வேட்டை நடத்துவதற்கு வேலை திட்டத்தை இன்று அரசு ஆரம்பிக்கின்றது என்ற செய்தியாக 6ஆம் பக்க தொடர்ச்சி சுடரொளியில் இருக்கிறது. அடுத்து மஹிந்தவுக்கு 3வது முறை முடியாது, தேர்தல் ஆணையாளரை சந்திக்கிறது ஜேவிபி, ராஜகிரியவில் என்று பேச்சு, மதத்தலைவர்களை சந்திக்கவும் உத்தேசம். 2015 ஜனவரியில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 3வது முறையாக போட்டியிட முடியாது என வலியுறுத்தி அது தொடர்பில் மக்களுக்கு தெளிவூட்டி வரும் ஜேவிபி இன்று தேர்தல் ஆணையாளரை சந்திப்பது தொடக்கம் அவருடன் இது சம்பந்தமாக பேச்சு நடாத்த இருக்கின்றது. ராஜகிரியில் உள்ள தேர்தல் செயலகத்தில் இன்று முற்பகல் 10 மணி அளவில் இந்த சந்திப்பு இடம்பெறும். ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டீல்வின் சில்வா தலைமையிலான இந்த குழு கட்சி சார்பாக இதில் பங்கேற்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து ஐக்கிய தேசிய கட்சியும் இன்று சந்திப்பு. ஜனாதிபதி தேர்தல் குறித்த உத்தியோகபூர்வ அறிவிப்பு விடுக்கப்படுவதற்கு முன்னரே ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்கு தயாராகி வருகிறது என்பதை தேர்தல் ஆணையாளரின் கவனத்திற்கு கொண்டு வர ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்திருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் எம்பிக்கள் குழுவினர் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியை இன்று காலை 9:30 மணிக்கு தேர்தல் சேலத்தில் சந்திக்க இருக்கின்றார்கள். 9:30க்கு ஐக்கிய தேசிய கட்சி, 10 மணிக்கு ஜேவிபி. பாவம் மஹிந்த தேசப்பிரியா அவர்கள் தேர்தல் ஆணையாளரும் என்ன செய்வார், அவர் எப்படி முடிவெடுக்கலாம் என்பதையும் நாங்கள் நாளைய தினம் செய்திகளில் பார்த்தால் தெரியக்கூடியதாக இருக்கும். கட்சியின் தலைமைத்துவ சபை தலைவர்கள் கரு ஜெயசூரிய மற்றும் பொதுச் செயலாளர் தி சத்தநாயக் ஆகிய எம்பிக்களே தேர்தல் ஆணையாளரை சந்திக்க இருக்கின்றார்கள் என்ற செய்தியை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவற்றை நாங்கள் பார்க்கலாம். இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தி, குளத்தில் மூழ்கி குடும்பஸ்தர் பலி. பதுளையில் இந்துலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மொராயா தோட்ட தெப்ப குளத்தில் தீபாவளி தினம் நேற்று குளிக்கச் சென்ற 2 பிள்ளைகளில் ஒருவர் பிள்ளைகளுடன் சென்ற குடும்பஸ்தர் பலியாக இருக்கக்கூடிய செய்தியை பார்க்கக்கூடியதாக. நேற்று தீபாவளி தினத்தன்று காலிமூத்திரில் நீரடைய இளைஞர்களில் ஒருவர் மரணமாயிருக்கின்றார். அதேபோல் பதுளையில் இந்துல பகுதியிலும் ஒருவர் இப்படி மூழ்கி பலியாக இருக்கின்றார். நீர் நேற்று தீபாவளியில் பல உயிர்களை காவு கொண்டிருக்கிறது என்பது கவலைக்கிடமான செய்தியாக இருக்கின்றது. அடுத்து வர்த்தகர் சடலமாக மீட்பு. கல்கிசை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அத்திட்டிய பிரதேசத்திலிருந்து வர்த்தகர் ஒருவரின் சடலம் நேற்று போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் முடக்கி விட்டிருக்கின்றார்கள். வெகு விரைவில் அது சம்பந்தமான விடயத்தை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். உலக விசாரணை குழுவினரின் இடைக்கால அறிக்கை பிப்ரவரி இறுதியில் ஜெனீவா அமர்வை இலக்கு வைத்து கேள்விக்குறியோடு செய்தி. காணாமல் போனோர் குறித்து மனித உரிமை மீறல் சம்பந்தமாகவும் விசாரணை நடத்தும் ஜனாதிபதி ஆணைக்குழு தனது இடைக்கால விசாரணை அறிக்கையை 2015 பிப்ரவரி இறுதி வாரத்தில் வெளியிட இருப்பதாக இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சியும் சஜித்தின் கருத்து என்கிற செய்தி இன்று சுடரொலியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக இருக்கிறது. அதன் உண்மை நிலவரம், உண்மை பதிவு என்பது என்ன என்பதை நீங்கள் வாசித்து ஆராய்ந்து கொள்ளலாம். அடுத்து ஜேபியினுடைய கேலி சித்திரம். எங்க ஜனாதிபதி தேர்தல் பிரசாரத்துக்கு நீங்க ஒருத்தர் மட்டும் போதுமையா, மஹிந்தவுக்கு பாரத ரத்னா விருது வழங்கவும். அதாவது சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் சொன்ன கருத்தை ஜனாதிபதியினுடைய தேர்தல் பிரசாருக்கு இவர் மட்டுமே போதும் என்ற அடிப்படையிலே இரு தரப்பை முன்னைத்து வைத்து ஜேபியினுடைய காலம் சொல்லும் இன்னும் ஒரு கேலி சித்திரம் இன்று பதிவாகி இருக்கின்றது. அதை அடுத்து இன்று வெளியாக இருக்கக்கூடிய மெட்ரோ நியூஸினுடைய செய்திகளை இறுதியாக பார்க்கலாம். இன்று மெட்ரோ நியூஸினுடைய ஒரு செய்தி பார்க்கும்போது அதை எப்படி நாங்கள் எடுத்துக்கொள்வது என்று தேவையாக இருக்கிறது. கொஞ்சம் நீங்களும் அதை பார்த்துக் கொள்ளுங்களேன். ரயிலிலிருந்து போதையில் கீழிறங்கி தண்டவாளத்தில் படுத்த 3 கைது. கண்டி கொழும்பு ரயில் மார்க்கத்தில் சம்பவம். படுக்கிறதுக்கு ஐயா இடமில்லை. ரயிலில் அதிபோதையில் இருந்து இறங்கி தண்டவாளத்தில் படுத்திருக்கிறாங்க இதுவர். அது எங்க நடந்திருக்கிறது நான் கொஞ்சம் பார்க்கலாம். மது போதையில் தண்டவாளத்தில் படுத்துக்கொண்டு ரயிலை செல்ல விடாது மறைத்த 3 கடுகண்ணாவை போலீசார் நேற்று முன்தினம் மாலை கைது செய்திருக்கின்றார்கள். கண்டி ரயில் நிலையத்திலிருந்து நேற்று மாலை 3:30 மணி அளவில் கொழும்பு நோக்கி சென்ற ரயிலில் மது போதையுடன் பயணித்த 3 நபர்களை இவ்வாறு ரயிலை மறைத்துள்ளனர். கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற இந்த
ரயில் கடுகண்ணா ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்ட போது இது மதுபோதையில் பயணித்த மூவர் கீழிறங்கி ரயிலுக்கு முன்பாக தண்டவாளத்தில் படுத்துக் கொண்டனர் என்கிற செய்தி. சும்மா படுக்க இல்லை, ரயிலுக்கு முன்பாக படுத்திருக்கின்றார்கள். அவர்கள் செய்வது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறதா என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. ஆனால் இது அந்த இடத்திலே பதட்டத்தை ஏற்படுத்திய ஒரு செய்தியாக இன்றைய தினம் மெட்ரோ இன்றைய பிரதான தலைப்பாக இருக்கின்றது. எவ்வகையான மக்கள் உலகில் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நீர்கொழும்பில் மோதல் 9 பாகிஸ்தானியர்கள் காயம் என்கிற செய்தி இருக்கிறது. நாங்கள் பார்த்தோம். நீர்கொழும்பு பிரதேசத்தில் இடம்பெற்ற சம்பவம் ஒன்றில் காயமடைந்த 9 பாகிஸ்தானியர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கப் போலீசார் தெரிவித்தனர். இது குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். பாகிஸ்தானில் இருந்து அரசியல் தஞ்சம் கோரிய அகதிகள் கூட இரு குழுக்களாக மோதிய சம்பவம் 21வது பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. பாருங்கள். அரவிந்த் டி சில்வாவின் வீட்டில் 51,12,719 ரூபாய் பணம் திருட்டு என்கின்ற செய்தி இருக்கிறது. கொழும்பு தேர்ஸ்டன் வீதியில் அமைந்துள்ள பிரபல கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வாவினுடைய வீட்டில் திருடப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. நேற்று முன்தினம் போலீசாருக்கு முறைப்பாடு ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது. 51,12,719. குறிப்பாக அரவிந்த் டி சில்வா கொஞ்சம் செல்வந்தர். அது மாத்திரமல்ல, நாகரிக சொகுசு கார்களை சேகரிப்பதிலே அவருக்கு அலாதி பிரியம். அவர் அதற்கு பிரபலியமான ஒருவர். ஆகவே அவர் கொஞ்சம் அந்த நிலையில் இருக்கு. அதை நன்றாக பார்த்துவிட்டு திருட்டு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. வெகு விரைவில் திருடனார் என்று தெரியப்படுவார் என்று நான் நம்புவோமாக. ஒரு வருடத்துக்கு முன்னர் அம்பலாங்கோடியில் கடத்தப்பட்ட சிறுவன் தம்புளையில் யாசகரிடமிருந்து மீட்கப்பட்டான் என்கிற செய்தி இருக்கு. யாசகர் என்று சொன்னால் பிச்சைக்காரனிடமிருந்து ஒரு வருடத்துக்கு முன்னர் அம்பலாங்கோடியில் கடத்தப்பட்ட சிறுவன் தம்புளையில் மீட்கப்பட்டிருக்கின்றான் என்றால் சிறுவர்கள் கடத்தப்படுவதற்கும் பிச்சைக்கு உபயோகப்படுத்தப்படுவதற்கும் என்ன தொடர்பு என்பதை பார்க்க வேண்டும். நாங்கள் வீதியோரங்களில் பல இடங்களிலே பெண்கள் சின்ன பாலகர்களை நாங்கள் கையிலே வைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அருகில் சென்று பார்த்தால் அந்த பாலகர்களிலே மது வாசனை வீசக்கூடியதாக இருக்கு. இவ்வகையான செயற்பாடுகள் இருக்கின்றன. ஆகவே உண்மையிலே தாயார் தானா அல்லது தாயார் போடு நடித்து பணம் சம்பாதிக்கக்கூடிய விடயமா என்பதை கொஞ்சம் அவதானிக்க வேண்டும். மக்கள் இது சம்பந்தமாக விழிப்புடன் இருப்பது நன்று. அவை சம்பந்தமான உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும் போது அதை தடுத்து அடுத்த சந்ததியை நாங்கள் சரியாக வாழ விடுவதற்கு போலீசாரை நாடுவது சாலச் சிறந்த ஒரு விடயமாக இருக்கிறது. அண்மை காலமாக ஃபேக்ஸ் இலக்கம் ஒன்று கொடுக்கப்படுகின்றது. சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக புதிதாக அதற்கு பொறுப்பாக ஏற்றுள்ள பாலசூரிய அவர்கள் தெரிவித்த கலாநிதி பாலசூரிய அவர்கள் தெரிவித்த ஒரு ஃபேக்ஸ் இலக்கம். அந்த இலக்கத்துக்கு இது சம்பந்தமான விடயங்களை முன்னெச்சரிக்கையாக கொடுத்து அந்த குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு நடவடிக்கை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்வோமாக இருந்தால் அது சிறப்பாக இருக்கும் என நாங்கள் நம்புவோமாக. இவ்வாறு இன்று வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள் இருக்கின்றன. எனவே இன்றைய தினம் நாங்கள் சக்தி பிரஸ் செய்தியோடு நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். தொடர்ந்து குட் மார்னிங் ஸ்ரீலங்காவோடு நாங்கள் சந்திக்க காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.